சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. டிவிகேவா டிஎம்கேவா இந்த ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது தனியா ஒரு நடிகை த்ரிஷா கூட பயணம் செஞ்சிருக்குது ரொம்ப வைரலா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதுதான் சார். இதனால தானே சார் இந்த தற்குறின்ற அந்த பேர் வந்ததே இப்படி தானே சார். சுய அறிவு இல்லாமல், சொந்த அறிவு இல்லாமல், இந்த இடத்துல இதை செய்தால் எந்த மாதிரியான பார்வை நம்ம மீது விழுன்றது கூட தெரியாமல் தெரிஞ்சே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்குல்ல, மக்கள் மீதான அந்த அலட்சியம் தான் இப்படி நடந்துக்க வைக்குது. இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது சார். சில பேர் நான் சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்கள், இந்த இந்த இது போன்ற நடவடிக்கையால் அந்த தனி விமானத்தில் நடிகையோட பயணப்படுறது, நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஒன்றா இருக்கிறது, இப்படிலாம் இருக்கும்போது அவருடைய குடும்பத்தையே அவர் இழந்துட்டார் விஜய். இதான் உண்மை. இது நிறைய பேர் பேச தயங்குறாங்க. நான் தான் துணிச்சலாக பேசுகிறதே. விஜய் குடும்பத்தை இழந்தது காரணம் என்ன? அடிப்படையில் இதுதான். நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பயணப்படுறது, அதுக்காக வந்து இந்த நடிகைகளுக்காகவே வந்து ரூட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சு, அந்த ரூட்டுன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஜெகதீஷ் வந்து பழனிசாமின்ற நபரை வந்து அதுக்கு வந்து நிர்வாகியாக போட்டு பல நடிகைகளுடைய கால் ஷீட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறது, மொத்த குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது கேட்டால் நடிகையோட மொத்த கால் ஷீட்டை இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு நடிகைக்கு வேணுமோ இவங்கள போய் அப்ரோச் பண்ணோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மீடியேட்டர் வேலை இருந்துச்சுங்களேன். நான் மாமா வேலைன்றது பச்சை சொன்னால் மாமா வேலை. இதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்து யாருன்னா இவருடைய அட்மின். யாருடைய அட்மின்? விஜய்க்கு அட்மின். அப்போ விஜயோட தவறான நடவடிக்கை தான் சார். எனக்கு தெரிஞ்சு வந்து நடிகர்னாலே அப்படி இப்படி சில அரசல் புரசல்கள் வந்து எல்லார் மீதும் வந்து சில கசமுசா வதந்திகள்லாம் உண்டு. திரையுலகத்துல ஒரு சில ஜெனியூன் அப்படின்ற இருக்காங்க, ஜெனியூனானவங்களும் இருக்கிறாங்க. விஜய் அந்த லிஸ்ட்ல தானே. விஜய் ஜெனியூன் லிஸ்ட்ல வரல. இல்ல, இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அப்படி பார்த்தா நான் தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்தே கொண்டு வருவேன். தியாகராஜ பாகவதர் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சிறையில வந்து மிகப்பெரிய அவர் சிறை தண்டனை எல்லாம் பெற்று அவருடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3000 ரூபாய் பணத்தை வந்து அவர் வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு. அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பணத்தை எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல அவர். அப்போ அவர் சொன்ன ஒரு பொய் தான் அவர் சிறை. அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லட்சுமிகாந்தன் என்ற வந்து பத்திரிகையாளர் கொல்லப்படுறாரு. அவரை கொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்டது வந்து அந்த சம்பவத்தை பண்ணது வந்து என்னென்னா அவர் வீட்டில் குடியிருந்த ஒரு நபர். வாடகை பாக்கி இருக்குது, அது சம்மந்தமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொல்லப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது எப்படி வந்து இந்த வழக்கு வந்து அவர் மீது போகுதுன்னா, ஒரு 3000 ரூபா ஒரு பணத்தை எடுக்கிறாரு. அந்த பணத்துக்கு அக்கௌண்ட் பண்ண முடியல. சொல்லலாம் நான் இதுக்கு தான் எடுத்தேன்னு, ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா பெரிய தொகை. இன்னைக்கு வந்து அன்னைக்கு 3000 ரூபாய் பெரிய தொகை. 40களில் 3000 ரூபான்றது சாதனம். அவ்வளோ பெரிய தொகையை எதுக்கு எடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, அப்போ அந்த தொகையை நீங்கள் அவர்கிட்ட தான் கொடுத்து இதை செய்ய வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க கேஸை. ஆனால் இவர் எதுக்காக அந்த பணத்தை எடுத்தாருன்னா, அவருடைய லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு பெண்ணுக்காக அவர் எடுத்தார். அதுதான் 2வது மனைவின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு. சரிங்களா? ஆனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவிக்கு தெரிய வந்துடும். 2வது வந்து கேட்டால் சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவியை கடந்த ஒரு உறவு இருக்குது. அப்போ நடிகர்கள் எவ்வளோ நீட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். ரொம்ப டிசிப்ளினாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப வந்து மறைவாக தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் விஜய் இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக செய்யும், வெளிப்படையா இப்போ ஊரே நாரிக்கிட்டு இருக்குது. தனி விமானத்தில் வந்து டிக்கெட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, டிக்கெட்டே ஸ்ப்ரெட் ஆகுது. கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்றாவே போனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி செக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டோ வெளியே வந்துச்சு. ஆனா அது அந்த சம்பவம் அப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டாரு. அதுக்கு அப்போவாவது சொல்லலாம், ஒருத்தர் நடிகையுடைய கல்யாணம், அந்த கல்யாணத்துக்காக வந்து போனாரு அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப எதுக்கு போனாரு? ஒருவேளை அப்படின்ற மாதிரி கோவாக்கு போயிட்டாங்களோ? கோவா சொல்லலாம். வேணும் கேட்டா கோவால வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து போட சொல்றேன். அப்ப கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க த்ரீஷாக்கு என்ன வேலை, நீங்க அப்படியே கூட வச்சுங்க. அப்படி யாரோட போனோம்? அதை ஒரிஜினலோட போகலாம், குஷியானதோட போகலாம். அந்த சொல்றது கேட்டிங்கன்னா, இது வந்து சார் நல்லா புரிஞ்சுங்கன்னா எவ்வளோ அரசியல் வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கு.
எழுத பயந்தாங்க சார். கோட்டையிலேருந்து எம்ஜிஆருடைய கார் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போகாம போயஸ் கார்டன் பக்கம் திரும்புதுன்னு சொல்லி அதை எழுதுறதுக்கு பயந்தாங்க. எழுதுறதுக்கு பயந்தாங்க, பேசுறதுக்கு பயந்தாங்க, எதிர்க்கட்சிகள் பேச பயந்தாங்க. என்ன கார் வந்து அவ்வளோ வந்து சீக்ரெட், அவ்வளோ சீக்ரெட். என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து போயஸ், அதாவது ராமாவரம் தோட்டத்துக்கு போகாம போயஸ் கார்டனுக்கு போகுதுன்றதை வந்து எழுதுறதுக்கு அவ்வளோ பயந்தாங்க. இன்னைக்கு எப்படி நடக்குது? சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு. காரணம்னா நீங்க செய்யக்கூடிய வெளிப்படையான நடவடிக்கை. ஆனா அந்த அளவுக்கு அரசியல் ஒரு வாய்ப்பே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சிருக்கு அசிங்கப்படும். நான் நினைக்கிறேன் இந்த விஜய்லாம் வந்து ஒருவேளை அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த பதவியில் வந்து உட்காந்தாங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ நீங்க மற்ற இளம் தலைவர்கள் நீங்க யாரை வேணாலும் நீங்க சொல்லுங்க சார், அவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தோட இருக்கிறாங்க சார். விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துருந்தாலும் அவங்கெல்லாம் குடும்பத்தோட இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நான் பாரபட்சம்லாம் பேசுவேன். நீங்க யாரை வேணா எடுத்துங்க, அடுத்த கட்சியில் இருக்க அத்தனை தலைவரும் நீங்க எடுத்துங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்கிறாங்க. அண்ணன் திரும்ப கல்யாணம் ஆகலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பந்துக்கள்லாம் இருக்கு. அக்கா இருந்தாங்க, என்ன சொல்லலாம் வந்து தம்பி இருக்கிறாங்க. அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்ன்ற கூட்டம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் விஜயை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இருக்கிறாங்க ஆனால் இல்லை. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க ஆனால் இல்லை, மனைவி இருக்கிறாங்க ஆனால் இல்லை, புள்ள இருக்கிறாங்க ஆனால் இல்லை, மகள் இருக்கிறாங்க ஆனால் இல்லை, எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இல்லை. ஏன்னா சினிமா எல்லாம் கூட இருந்தாங்க. அரசியல் பயணம் அப்படின்னு வரும்போது அதுதான் நீங்க இதுதான் உங்களோட தப்பான பார்வை. இதுதான் தப்பான பார்வை. அப்படிலாம் ஒண்ணு இவர் வந்து அப்படியே அரசியலுக்கு வந்து வெட்டி முடிகிறதுக்காக எல்லாம் வந்து அவங்க வெளியேறி இல்லை. ஐயோ சொத்தெல்லாம் காணாம போயிருமே அப்படின்னு சொல்லிலாம் போகவே இல்லை. இவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தது. ஆனா அது வெளிப்படையா இந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்பான அந்த இது அந்த அந்த இணைப்பு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதெல்லாம் விலகினாங்க. யாரெல்லாம் வந்து அறிவுரை சொல்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஆனாங்க. இப்போ அறிவுரை சொல்றது யாரு? எஸ்எஸ்சி. அது பிரைவேட்டால விட்டுருங்க, முதல்ல குடும்பத்துக்குள்ள வாங்க. எஸ்எஸ்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்காம போச்சு? அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, கண்டிக்கிறாரு. ஆமா, தகப்பனும் தாயும் ஒதுக்குனது அதுக்குதான். அவர் கண்டிக்கிறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா உன்னை செதுக்குனது அவரு தான், எஸ்எஸ்சி தான் செதுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து அவங்கள வந்து நீ தள்ளி விடுற. அதுக்கப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து கேட்டா இது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது, நீங்க உங்க மனைவி பிள்ளைகள் பற்றி பிரச்சனை இல்லை, நீங்க அப்பா அம்மா கூட நீங்க சேர்த்துக்கலன்னா அது வந்து பேசும் பொருளாகுதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கொடியேற்பு நிகழ்ச்சிக்கும் அந்த மாநாட்டுக்கும் கொண்டு வந்து அவங்க உட்கார வச்சாரு. அது கூட ஒரு நிகழ்ச்சி தான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது, அதோட பொம்மை தான். அது நாளைக்கு என்ன நடக்குது பாருங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியலுக்காக, அரசியல் வெற்றிக்காக ஒரு சமாதானம், காம்ப்ரமைஸ் ஆகுது, அவ்வளவுதானே தவிர அங்கேயும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய அந்த என்ன சொன்ன அந்த மரியாதை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க போறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, அதெல்லாம் வேற. மனைவி பிள்ளைகளோட இல்லை. மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து மனைவி பிள்ளைகளோட இருக்கிறாங்க. ஆனா தனிப்பட்ட, அதாவது ஒரு தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது சார், தனிப்பட்ட மீண்டும் சொல்றேன். நான் சொல்றேன், தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே உன்னால சுத்தமா இருக்கும்னா நீ பொது வாழ்க்கை எப்படி சுத்தமா இருப்ப? ஏன் பாரு, நான் கேள்வி எப்படி போடுறேன்? கரெக்டான கேள்வி. தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே உன்னால சுத்தமா இருக்க முடியல. ஒரு நடிகைக்காக குடும்பத்தையே இழக்கிற நீ, நாளைக்கு ஒரு நடிகைக்காக வந்து மக்களை ஏன் தூக்கி வீச மாட்டேன்? நிச்சயமா. ஏன் இந்த நாட்டை விற்க மாட்டேன் ஒரு நடிகைக்காக? அப்படின்னாடா அவனுக்கு கேட்கிற கேள்வி வருதா? கண்டிப்பா. பின்ன ஏன்னா நம்மள ஆள நினைக்கிறாரு. ஆமா, என்ன நீ பாருங்க சார், இப்போ நீங்க தனிப்பட்ட விஷயத்த நீங்க பேசாதீங்க. சில தருதலிங்கெல்லாம் பேசுறாங்க, தற்கொலைங்களாம். நான் கேட்கறதுக்கிட்ட நீ என்ன ஆள நினைக்கிற? என்ன ஆளக்கூடிய வந்து சுத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறது என்ன தப்பு? நிச்சயமா. என்ன நீ ஆள நினைக்கிறல்ல, மக்களை நீ ஆள நினைக்கிற, 8.5 கோடி பேரை நீ ஆள நினைக்கும் போது நீ யார்? நீ சுத்தமானவனா? அதை கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இதுலயே உன்னால சுத்தமா இருக்கும்ல, நாளைக்கு எப்படி நீ ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப? பெண்களுக்கு நாளைக்கு திடீர்னு வந்து திரிஷா வந்து கேட்பாங்க, மாமா எனக்கு இதை எழுதி கொடுத்துருமாமான்னு கேட்பாங்க. இந்த எழிலகம் நல்லா இருக்குது, பீச்சுக்கு எதிர்க்க நாங்க ஒரு ரிசார்ட் கட்டிக்கலான்னு சொன்னா நீ எழுதி கொடுத்துருவல்ல? கண்டிப்பா கொடுத்துருவல்ல.
என்ன வேணா நடக்கலாம்ல சார். திரிஷா கேட்டா இவரால மறுக்க ஆமா முடியாது. சார், நாளைக்கு திடீர்னு போவாங்க அந்த பக்கம் இந்த சைட்ல போகும்போது கேட்டா இது என்ன ஹவுசிங் போடுறேன், இதுல ஏன் இந்த ஜனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க மாமா, இவங்கெல்லாம் அனுப்பிட்டு இந்த பக்கம் கண்ணகி நகர் அந்த சைடுல வேற எங்கன்னா அனுப்பிட்டு இதை எனக்கு எழுதி கொடுத்துருமாமான்னா நீ எழுதி கொடுத்துட மாட்டியா? இது நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? ஏஆர் கார்டன் எப்படி போச்சு? இதை சொன்னவன சொல்றான் சில பேர் கேட்டா என்ன இவர் காமெடியா பேசு. ஏய், ஏஆர் கார்டன் எப்படி போச்சு சொல்லுங்க. அம்பிகா ராதா கார்டன் சார், ஏஆர் கார்டன். அம்பிகா ராதாவுக்கு எப்படி போச்சு? எப்படி சார் போச்சு? விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தாருல எம்ஜிஆர், அவங்கள தானே சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரின்னு. இப்படி எடுத்துங்க. அந்த எம்ஜிஆர் மாதிரி நாளைக்கு வந்து அம்பிகா ராதா கொடுத்தது நாளைக்கு ஏன் வந்து திரிஷாக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் இந்த நாட்டையே எழுதி கொடுக்க மாட்டான்? சொல்லுங்க சார். கேட்கிற கேள்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்களே கேள்வி கேட்டு நாங்களும் கேட்போம்ல. கண்டிப்பா சொல்லுங்க. ஏஆர் கார்டன் எங்க சார்? 25 ஏக்கர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நடிகைகள்கிட்ட போச்சு. இன்னும் அந்த நடிகைகள் செய்த சேவை என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நடக்கூடாதா? போனதுதான் ரிட்டர்ன் வாங்க முடியுமா? நீங்க முடியாது, முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அப்ப எம்ஜிஆர் மாதிரி நான் இருக்கிறேன். ஆமா சார், இவங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் பெரியார் சொன்னது கரெக்ட் தானே. கூத்தாடி கிட்ட வந்து நம்ம கூத்தாடின்னு சொல்ல, நம்ம நடிகர்னே சொல்லுவான். நடிகன் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தோம்னா இப்படிதான் நடிகை கிட்ட வந்து எழுதி கொடுத்துருவான்டா, சுத்தமா எழுதி கொடுத்து. அது உண்மைதானே? உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். கண்ணுக்கு தெரிஞ்சு ஏஆர் கார்டன் எவ்வளவு போச்சோ, எம்ஜிஆர் போய் நீங்க தட்டி எழுப்பி இது ஐயா கொஞ்சம் எழுந்து சொல்லுங்க, எவ்வளவு சொத்து எந்தெந்த நடிகைகள் எழுதி கொடுத்தீங்க அரசு சொத்துன்னு கேட்டு எம்ஜிஆர் கேட்டாதான் தெரியும். ஓகே, இப்போ இவங்க லிஸ்ட்ல திரிஷா மட்டும் தான் இருக்காங்களா? நிறைய இருக்குல்ல சார். இப்போ அவரு அதுக்கு தனியா ஒரு நிறுவனமே தொடங்கிட்டார், ரூட்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டாருல்ல சார். அதானே இப்ப நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல. நிறைய பேர் நம்ம தானே இப்ப சொல்றோம். ரூட்ன்ற அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நடிகைகளுடைய வந்து அதுல நீங்க வந்து ஒரு மெம்பர் மாதிரி ஆயிடணும். மெம்பர் ஆயிட்டு நீங்க வந்து அவங்க சினிமா வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க மீடியேட் பண்ணுவாங்க. எந்த தைரியத்துல விஜய் வந்து கை சுத்தம் நான் இந்த மாதிரி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு எந்த தைரியம் சார்? எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் நேர்மையெல்லாம் பேசவே முடியாது சார். நேர்மையை பத்திலாம் பேசவே முடியாது. நேர்மையை பத்திலாம் பேசவே முடியாது. நீ வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பிளாக் டிக்கெட்டு கூட இருக்கிறவன் வந்து லாட்ரி டிக்கெட்டு எல்லார் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்சாத்திலிருந்து எல்லா குற்றச்சாட்டும் செங்கோட்டையின் மேலே இருக்கு. ஜம்பத்தை சொல்லவே வேணாம், சம்பத் கிடையாது, ஜம்பத்து. ஜம்ப் பண்ணினே இருப்பாரு போற இடத்துல. இல்லை ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா போய் அடமானம் போயிட்டு வாய்க்கிலேயே பேசினுக்கிறான். நீங்களே சொல்லுங்க. வைகோ அவ்வளோ செஞ்சாரு. உண்மையிலே சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து வைகோக்கு செய்த துரோகம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த துரோகம் செய்ய, ஆனா அவ்வளோ செஞ்சவர், அவ்வளோ சொன்னவன் இவனே. வைகோ அவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. வைகோவுக்கு துரோகம் பண்ணால் நீ சரி அங்க போனேன், அந்த அம்மா கிட்டயாவது இருந்தியா? இன்னோவா காரு அது இதுன்னு வாங்கிட்டு வசதி வாய்ப்போட இருந்த சொல்லுங்க. அந்த மாதிரி இறந்து போறதுக்கு பிறகு அப்படியே இப்படி வந்த டிடிவி கிட்ட வந்தோன்னா டிவி வேலைக்கு ஆகல. அப்புறம் நேரம் சின்னம்மா கிட்ட போனேன், அதுவும் வந்து வந்து இன்னும் போனி ஆகிற மாதிரி தெரியல, வெளியே வரமாட்டேங்குது, அபயார் ஆயிடுச்சு. அது பார்த்த அங்கேயும் தேராது. ரைட், அடுத்தது என்ன பண்ணலாம்? உடனே இந்த பக்கம் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே இருந்த உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உனக்கு தேவையான வசூல் வரல. அப்புறம் நான் இலக்கியம் பக்கம் போய் காட்டிடுறேன். என்ன இது அங்கேயாவது அப்படியாவது போய் காட்டிடுறேன். அப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்துட்டு அங்கே இருந்துகிட்டே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊதிட்டு இருந்தேன். அப்போல்லாம் சில்லற வரும்போதெல்லாம் பேச்சாளர், காசு வரும்போதெல்லாம் பேசுகிறேன். அப்புறம் நீ சுயமரியாதை போயிடுச்சு, நான் அதுல இருந்து வந்துட்டேன்ற. சுயமரியாதைக்கும் வந்து ஜம்பத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க? சுயமரியாதைக்கும் நாஞ்சில் ஜம்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது. அப்புறம் இப்போ போய் இங்கே போய் ஒட்டிக்கிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சேகர் பாபுகிட்ட நான் 50 லட்சம் கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான். இவன் என்னை கூப்பிட்டு பேசினான், 30 வாங்கிக்கோங்க அப்புறம் 20 தரணும் தான் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் என்ன அப்புறம் வந்து மயிர் கொள்கை இருக்குன்ட்ட இல்லை வர நீ போய் பேசுற. கரெக்டா சார்? இந்த இடத்துல மயிர் போட்டாகணும் சார் கண்டிப்பா. தவறான வார்த்தை இது மயிர்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. இந்த இடத்துல மயிர்னு கூட சொல்லலாம். எப்படி நீங்களே சொல்லுங்க. மயிர் தான் வந்து அசிங்கம் பண்ணணும், வெக்க பண்ணணும். ஏன்னா என்ன எதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நாஞ்சில் சம்பத்தோட என்ன ஒப்பிடுறீங்க அப்படின்னு மயிர் தான் கவலை பண்ணணும். தப்பு இல்லையா? நீ போயிட்டு சரி நீ போற இடத்துல நீ என்ன பேசுறன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற தலைவரை நீ வந்து பேசலாமா? வைகோவெல்லாம் நீ வந்து குறைச்சல தகுதி இருக்கா உனக்கு? ஓகே, இப்ப நீங்க செங்கோட்டையன் சொன்னீங்க. இப்போ புசி ஆனந்த் வந்து என்ன பண்றது, ஈரோடு மாவட்டத்தில் நடக்க போற அந்த மீட்டிங் முன்னாடி ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, இனி செங்கோட்டையன் காட்டுற பாதையில விஜயுடைய பயணம் இருக்கும் அப்படின்றாரு.
இப்போ புஷியானது கையில மீறி விஜய் வந்து செங்கோட்டையன் சார் இப்போ நான் கேட்குறேன், செங்கோட்டையன் வந்து சேர்ந்துறாரு. நாளைக்கு ஒரு கற்பனையாக சொல்கிறேன், நாளைக்கு வந்து இந்த சைடில் இருக்கிற ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சேர்ந்துடுறாரு வச்சு பேச்சு சொல்கிறேன், சேரல தனி கட்சி தொடங்குறாரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போகிறாரோ அல்லது வந்து இவர் கூட போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க. அது சிலதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அதான் அவர் இன்னும் ஒத்தையாரட்டையாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், அப்போ அங்கே என்ன சொல்லுவீங்க? அவர் காட்டிய பாதையில் இவர் போயிடுவாரு. அதுவே பலவீனம் இல்லை சார். தலைவன் தானே சார் வழியை காட்டணும். என்ன சார் நீங்க, தலைவன் தான் சார் வழியை காட்டணும். செங்கோட்டையன் அதுலயே தெரியல, தற்கொலைங்கன்னு சொல்லி தெரியல. இதை விட ஒரு அடையாளம் என்ன வேணா? அறிவு கட்டவனுங்களே. இப்ப தமிழ் கட்சி கழக தலைவருக்கு செங்கோட்டையன் விஜயா நல்லா பாருங்க. இப்போ அம்மா இருந்தாங்க வந்து ஜா பெரியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருந்தலைவர்கள் எல்லாரும் ஜானகி பக்கம் இருக்கிறாங்க. நான் வந்து 80களில் நடந்தது சொல்றேன், எம்ஜிஆர் இறந்தது பிறகு நடந்தது சொல்றேன். பெருந்தலைவர்கள், அதாவது மாவட்ட நிர்வாகிகள், பெருந்தலைவர்கள் எல்லாருமே வந்து நான் கேட்டேன்னா வந்து ஜா பக்கம் அணிவகுத்து நிற்கிறாங்க. சரிங்களா? இந்த பக்கம் ஜெயலலிதா பக்கம் வந்து பார்த்து நிற்கிறவங்க சொற்பமான அன்னைக்கு நின்னவங்க தான். இந்த செங்கோட்டையெல்லாம் கூட அன்னைக்கு இளைஞர்களாக இருக்கும்போது அன்னைக்கு வந்து ஜெயலலிதா பக்கம் நின்னவங்க தான். எல்லாமே வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் தான் சொன்னாங்க. அன்னைக்கு இந்த செங்கோட்டையிலிருந்து திருநாவுக்கரசிலிருந்து எல்லாருமே நான் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவருக்கு அப்புறம் தலைவி, புரட்சி தலைவி பாதையில் அணிவகுப்போம், அவங்க தலைமை ஏற்போம், அவங்க வழிகாட்டுதல் நடப்போம்னு சொன்னாங்க. இங்கே என்னன்னா, நேற்று வரைக்கும் அந்த கட்சியில் இருந்துட்டு நான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்ன ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாந்து ஒருங்கிணைப்பாளரை போட்டுட்டு அவருடைய செங்கோட்டையன் பலவீனம் இல்லையான்னு கேட்குறேன் நான். பலவீனம் இது. செங்கோட்டையனுடைய வந்து வழிகாட்டுதலை வந்து விஜய் நடப்பாருன்னா இது அசிங்கம், அவமானம், இது பலவீனம் இது. இப்போ இந்த வர கூட்டம் என்ன ஆக போகுது? இந்த வர கூட்டம் என்னால தான் வந்ததுன்னு போறாரு. இப்ப ஈரோடுல நடக்க போகுது. ஆமா, செங்கோட்டையன் சொல்றாரு போறது இல்ல, விஜய்க்கெல்லாம் இங்க ஆளே இல்லைங்க சொல்றாரு. 10,000 பேர் நிர்வாகிகள், 30,000 பேர். அதுதான் சார். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இப்போ நான் சொல்றேன், இந்த கூட்டம் கூட நான் சொன்னேன். இப்போ நான் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, இதை இவங்க செய்ய மறந்துட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. செஞ்சிருக்கணும் நியாயமா. இது நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்க கூடாது. எடப்பாடி கூட்டம் போடுறாரு சார். நீங்க பெரிய கல்ட்டு, நான் வந்து பெரிய புடிங்கிறவன். நீங்க எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல நான் தான் பெரிய கல்ட்டு, ஈரோடு மாவட்டமே என் காலடியில தான் இருக்கு, மேற்கு மாவட்டமே நான் தான் பெரிய அப்பாட்டக்கர் தான் சொன்னீங்க. அடுத்த நாள் போட்டார் மீட்டிங் எங்க எடப்பாடி, வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு. என்ன கூட்டம் இருந்துச்சு. இதுதான் ஆளுமை. அந்த இடத்துல எடப்பாடி காமிச்சார்ல. நான் இத்தனைக்கும் அங்க வேற நல்லா புரியும், 2ஆம் கட்ட தலைவர்லாம் யாரும் கிடையாது, எடப்பாடி மட்டுமே தான் அங்க இருந்தாரு. அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிற தலைவர்கள்லாம் யாரும் அங்க வந்து இல்ல. அடுத்து இருக்கிற செல்வாக்குள்ள நபர்கள், செல்லூர் ராஜு, சண்முகமோ இல்ல மற்றெல்லாம் யாருமே, எடப்பாடி சிங்களா போட்டாரு. நீ வா, நீ ஏதோ பெரிய அப்பாட்டகர் சொல்லிட்டு அந்த கூட்டமே சிறப்பா நடந்தது. நம்ம பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவரு போன உடனே அடுத்த 2 நாள் கழிச்சு அங்க கூட்டத்தை போட்டுக்கணும். உன் பலத்தை நீ காட்டிருக்கணும். இப்ப நீங்க கலந்து போறீங்க. எது இப்ப என்ன செய்யறா, கூட்டம் வராம போயிரு போது கேட்டா, இப்ப என்ன செய்யறேன் கேட்டா, விஜய் வர வச்சு கூட்டத்தை கூட்டமா காட்ட போறாங்க. எது இவருக்காக வந்த கூட்டமா? உண்மையிலே நீ உன்னுடைய ஆளுமையை நீ காட்ட நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? நீ வந்து என் ஏரியால வந்து நீ கூட்டம் போட்டு போறியா, நான் போடுறேன் பார் அப்படின்னு திடீர்னு டிவிக்கார சேர்ந்துட்ட. அப்போ டிவிக்கா தொண்டன் தான் வரான்னு வச்சுக்கோ. ஆனா நீ போட்டு காமிச்சிருக்கணும். விஜய் வராம போட முடியாது உங்களால கூட்டம். காரணம் கேட்டா உங்களுக்கு நடிகன் தேவை. இப்போ நடிகன் தேவை. இப்போ அதே ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி போட்டு செங்கோட்டையனை விமர்சிக்கிறாரு. இப்ப நாளைக்கு நடக்க போற கூட்டத்துல செங்கோட்டையன் இபிஎஸ் விமர்சிப்பாரு. விமர்சனம் பண்ணியே தீரணும். அது விஜய் வேற வழி. இதுக்கு மேல வேஷம் போட எவ்வளவு நாள் நீங்க ட்ராக் பண்ணிட்டு போவீங்க? அதுதான் சார். நீங்க பாருங்க, இப்படி ஒரு செட்டிங் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க என்ன நடக்குது அரசியல்ல. வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் என்ன நடக்குதுன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணுன்றது ஜான் ஆரோக்கியசாமியோட கனவு. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பேசியிருக்கிறேன் ஒரு 50-60 தடவை நான் ஃபோனில் பேசியிருக்கிறேன். நேரில் ஒரு 5 முறை சந்திச்சிருக்கிறேன். ஜானோட பிளான்னு கேட்டினா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே பிரைமரி ஃபோர்ஸாக வந்து விஜயை வந்து பில்டப் பண்ணணுன்றது நோக்கம். அதை வந்து பண்ணிகிட்டே வரும்போது சில சர்க்கிள்கள்லாம் நடக்குது இல்லையா? அடுத்தடுத்து இந்த கரூரில் நடந்தது, இதெல்லாம் சர்க்கிள்கள் நடந்து தொடர்ந்து இருக்குது. நாளைக்கு என்ன சர்க்கிள் நடக்க போதுன்னு நேரம் பயந்துட்டு இருப்பான் உள்ளுக்குள்ள. ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னன்னா இந்த தருதலைங்க என்னெல்லாம் சொதப்ப போகிறானுங்களோ அப்படின்றது தான் வந்து. ஏன்னா அவர்கிட்ட நான் பழகி பேசியிருந்தனால எனக்கு தெரியும்.
ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் ரெடி பண்ணும்போது புலம்புவார். என்ன கேட்டா, நாளைக்கு இந்த பைத்தியம் என்னெல்லாம் பண்ண யார புஷியானந்த் சொல்லுவார், இவனை வச்சுக்கின்னு என்னால் முடியல சார், நான் வந்து அவர்கிட்ட நான் ஒரு பக்கம் போராடுறேன்னா இவங்கிட்ட நான் போராட முடியல என்னால். யார புஷியானந்த் சொல்ல, நாளைக்கு இந்த பைத்தியம் என்னெல்லாம் செய்ய போதோ தெரியல அப்படின்னே வந்து அவர் என்கிட்ட புலம்பியிருக்காரு. அப்போ இப்போ பாருங்க, நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேட்டா வந்து அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாருன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. இது காலப்போக்கில் அப்படியே இந்த மெல்ல 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 அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் யாரும் நினச்சி பார்க்காத விஷயம் நடக்குது. நாஞ்சில் சம்பத் வந்து யார்கிட்ட மோதுறாருன்னு கேட்டிங்கன்னா சாட்டை துரைமுருகன்கிட்ட மோதுறாரு. நல்லா கவனிங்க. இது நாஞ்சில் சம்பத்து டிவிகேல வந்த பிறகு நீங்கள் வந்து சாட்டை துரைமுருகனும் சீமானியும் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இதுதான். அங்கே கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, ஜான் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. என்டிகே வெர்சஸ் வந்து டிவிகேன்னு ஆயிடுதா இல்லையா சார்? நீங்க சொல்லுங்க சார், உங்க நாலேஜுக்கு விட்டுறாங்க. கண்டிப்பா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிதான் எடுத்து இப்போ இவன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த நாஞ்சில் சம்பத்து இலக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா அவன் நீ அடிக்கிற பதிலுக்கு அவன் அடிக்கிறான். யாரு? சாட்டை திரும்ப அடிக்கிறான் பதிலுக்கு. சரிங்களா? நீ லைட்டா கிழிச்சுன்னா அவன் டாரா கிழிக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு ஆயிடுது. அப்ப டிஎம்கே சைடு ஃப்ரீ ஆயிட்டோம் நம்ம. இது அவன் போனது நல்லதுயா. இது நாஞ்சில் சம்பந்த மாதிரி இன்னொரு 4 பேர் தானே அனுப்பிவிடு. இது நம்மளே அனுப்பிவிடுவோம். ஆனால் நல்லா பேசுறான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. இப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க உதயநிதியை வந்து பேசுங்க, ஸ்டாலினை பேசுங்க. நான் அப்படிலாம் பேச முடியாது, கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்டா நான் எதை செய்ய முடியும்? எப்படி கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்டா எல்லாம் தர முடியும். ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்ட போறாங்கன்னு சொல்லி பயப்படுறேன். ஏன்னா நீ ரெண்டாவது என்ன கேட்டா நீ அவ்வளோ பேசியிருக்க. நீ அப்படி சின்ன விமர்சனம் வச்சா கூட மு.க. ஸ்டாலின் மீது ஒரு சின்ன விமர்சனம் வச்சா கூட உன்னை கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நானும் சேர்ந்தே ஏன்னா நீ அவ்வளவு பேசியிருக்க. அவ்வளவு நம்ம ஆதரவா இல்ல, நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவா இல்ல, இருந்தாலும் நீ கடந்த காலத்துல அவ்வளவு பேசியிருக்க. கண்டிப்பா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு பேசியிருக்க, உதயநிதியை வந்து எப்படி ஒரு வந்து ஆளுமைன்றதை பேசியிருக்க. இப்போ நீ எப்படி நெகட்டிவ் எடுத்துட முடியும்? அப்போ நீ போக இடம் வசதியான இடம்னு சொல்லிட்டு நீ இப்படி போகும்போது இந்த இடத்துல வந்து டிவிகே வெர்சஸ் என்டிகே வசதி ஆயிடுச்சுங்களா? இதை தாண்டி நீ வேற எங்கேயும் போக முடியாது. இன்னொரு பக்கம் நீ போற ஏடிஎம்கே பக்கம் போய் நீ வந்து விமர்சனம் பண்ற. இப்போ அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். இப்போ அந்த இடத்துல நாஞ்சில் சம்பத்து யாரை வந்து பேச முடியும்? செங்கோட்டைன்னு யாரை பேச முடியும்? எடப்பாடியை தான் பேசி ஆகணும். ஆமா. அப்போ இந்த நீங்க அதை கச்சேரி நீங்க ஆரம்பிச்சால இன்னும் அந்த சைட்ல மட்டும் தான் உங்களை அடிக்காம இருக்கிறாங்க. அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். நான் என்ன சார், நாளா வந்து போவாரு. அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு சிவி சண்முகம் என்ன செய்வாரு, டைட்டா நீங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்காதீங்க, டைட்டா அடிப்பாரு. யார? விஜய் அடிப்பாரு. இதான் நடக்கும். கண்டிப்பா அவங்களாம் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறாங்க. இதை அவன் நம்மளை தொல்லையா விட்டுப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க தொட்டீங்கன்னா கட்டிங்க இது ஏடிஎம்கே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இப்ப புரியுதுங்களா? நான் இப்பவும் சொல்றேன் சார், இந்த கூட்டம் வருது பாத்தீங்களா, இந்த மேய்ச்சல் கூட்டம் வருது பாருங்க நாளைக்கு, இந்த ஆட்டு மந்த மாட்டு மந்த, இதை நீங்க நம்பாதீங்க. இவங்க எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவானுங்களா நம்பாதீங்க. இந்த கூட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் போன பிறகு மறந்துடும். தமிழக கட்சிகளோட தொடர்ந்து கூட்டங்கள் நடத்திட்டு வராங்க. ஆனா எதுனா ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்கு. பாண்டிச்சேரியில போனாலும் அங்கேயும் இன்சிடென்ட் நாளைக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் கேட்க வந்தேன். ஏன்னா செங்கோட்டை நடக்கிற கூட்டம் இதுக்கு மாற்றாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு சார். நீங்க கடந்த காலம் நம்ம பார்க்கணும் சார். அதிமுக இருக்க தொண்டர்களை வழி நடத்துறது எளிது சார். அது நம்ம பார்த்தோம், கண் கூட இப்ப கூட தான் பார்த்தோம். வந்து அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு எடப்பாடி பேசும்போது அந்த கட்டுப்பாடா அந்த கூட்டம் நின்னாங்க பாத்தீங்களா? அப்படியே நின்னாங்க பாருங்க, கடைசி வரைக்கும் நின்னாங்க. கூட்டம் கலைற வரைக்கும் நின்னாங்க. எவ்வளவு கூட்டம் மாஸ் நின்னாங்க. அது வந்து ஒரு கட்டுப்பாடான வந்து அந்த அதிமுக தொண்டர்களுக்குன்னு ஒரு என்ன சொன்ன வந்து அவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குல்ல. பட் இங்க அப்படி இல்லையே. இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்னென்னலாம் கூத்து நடக்க போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களோட எதிர்பார்த்து இருக்கிறோம். நாளைக்கு என்னென்னலாம் பண்ணுவானுங்களோ தெரியல. பேச்சை கவர் பண்றதை விட அதுதான் இவங்களோட அட்ராசிட்டி வந்து இந்த அணில் கூட்டங்கள் வந்து என்ன மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணுவானுங்க. இவங்க ஒரு பக்கம் வந்து முள்ளு கம்பி சுத்தி பேனர் வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் நடக்கும் நாளைக்கு அப்படின்னு. எது நடந்தாலும் உயிர் பலி ஆயிடக்கூடாதுன்ற அதுலதான் நமக்கு வந்து கவலை. அது மீறி ஏறணுங்க. ஆமா கண்டிப்பா சார். அதனால வந்து இவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து பண்படுத்தல சார். இது உண்மை. இது நீங்க காலப்போக்கில் இது பாருங்க, ஒரு கட்டத்துல ஒரு அறிக்கை. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா சார்? உங்களுக்கு அது இந்த இடத்துல சொல்லி ஆகணும்.
ஏபிஎல்எஃப் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் போட்டாங்க. பூவை மூர்த்தியார் அவரு தலைமையில் பெரிய கூட்டம் போட்டாங்க. அவ்வளோ கூட்டம், அதை ஒட்டுமொத்த ஏபிஎல்எஃப் வந்து தமிழ்நாட்டில் இருந்து அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்திக்கு அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம் எல்லாம் வந்து ஜெயலலிதா தலைமையில் வந்து அரக்கோணத்தில் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ நம்ம ரிப்போர்ட்டராக இருக்கோம், அரக்கோணத்தில் தான். பெரிய கூட்டம் சார். வந்து ஏபிஎல்எஃப்ல இருக்க ஆத்து எல்லாமே கட்டுப்பாடற்ற அதை கட்டினா எல்லாம் இளம் சொன்ன இளைஞர்கள், ஃபுல்லி யங்ஸ்டர்ஸ், ஃபுல்லாகவே பெரிய அளவில் வந்து மாஸ் பூவை மூர்த்தியோட கிட்டத்தட்ட கட்சியாக வந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அறிவிக்கிறார். ஏபிஎல்எஃப் கூட்டம் அது மாநாடாக தான் நடத்தினார். முதல் மாநில மாநாடுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக மாநிலம் முழுவதும் வந்துருந்தாங்க, பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பேச போகும்போது அவங்கள பேச விடாமல் அண்ணன் வாழ்கன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான கட்டுப்பாடான கூட்டம். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னாலையும் வந்து கத்த முடியும், எதுக்கு இப்படி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தணும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார். யார்? பூவைமூர்த்தியார் வந்து இந்த சம்பவத்துக்கு நான் வந்து அங்கேயே மேடையிலே கேட்டார். அது நாகரிகம் கருதி சில விஷயம் சொல்ல விரும்பல நான், ஆனால் நடந்தது. அதாவது தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு அந்த சம்பவம். வந்து நான் சொல்கிறது ஜெயலலிதா வந்து அவங்க ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். அதே மற்ற கட்சிகள், அதை நான் சொல்ல மற்ற கட்சிகள், நான் வந்து அது மதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் வந்து பையன் அதிமுக கூட சரி ஜெயலலிதா போகிறாங்கன்னா அங்கே பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், கீச்சு மூச்சு சைலண்டாக இருக்கும். அதுதான் தலைமை கொடுக்குற மரியாதை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஏபிஎல்எஃப்ன்றது ஒரு இயக்கமாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்ட அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தி அவங்க கத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து பூவைமூர்த்தி வந்து சால்வ் பண்ணார், அது முடிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த தலைவர்னு ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கும் போது அது எந்த கட்சினா இருக்கட்டும், ஒரு தலைவர் கட்டினா இப்போ தலைவர் இந்த மாதிரி கத்துனா தலைவருக்கு பிடிக்காதுப்பா, கோவப்படுவார்ப்பார் என்ற அந்த ஒரு இது இருக்கணும். இப்போ வந்து விஜயகாந்த் கூட்டத்தெல்லாம் கத்த முடியாது. இப்போ சீமான் கூட எடுத்துங்களேன், அங்கே ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு நடந்துச்சுன்னா அவர் இறங்கி போயிடுறாரு. வேற யாராவது வந்து ஒரு மிஸ்கிரீன்ஸ், யாராவது குழப்பவாதிகள் வந்து அங்கே ஏதாவது பேசினா கூட இறங்கி போயிடுறது நம்ம பார்க்குறோம். வைகோ அவர்கள் பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்கிறாரு. அண்ணன் திருமாவும் அப்படிதான் பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. கொஞ்சம் சில நேரங்களில் வந்து உணர்ச்சி மிகுதியில் சில சம்பவங்கள் நடக்கும், ஆனால் மேக்சிமம் கண்ட்ரோல் இருக்கும், அன்கண்ட்ரோலாக போகாது. இது வந்து அப்படி கிடையாது சார், எல்லாமே அன்கண்ட்ரோல் தான், எல்லாமே அன்லிமிட்டட் ஃபுல்லாக. இது தலைவராது இளையராது. இது விஜயே நான் அன்னைக்கு வந்து கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன்லேருந்து அந்த கேரவன்லேருந்து கீழே ஊழ்ந்துருந்தாருன்னா கதை முடிஞ்சிச்சு, விஜய் கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆமாம் சார், இப்போ பாருங்கள், நேற்றுக்கு புஷி ஆனந்த் போயிருக்கான். புஷி ஆனந்துக்கு மாலை போடுறதுக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறான். இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டு காட்டுறான். பார்த்தீங்களா இது பாருங்க வந்து புஷி ஆனந்த் அப்படியே நசுக்கி அப்படியே வந்து அவர் வந்து ஏற்கனவே அவர் நசுங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. அப்படி அவர் போட்டு பேட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு மாலை போடுறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. கண்ட்ரோல் வந்து கட்டுப்பாடு நம்ம கிட்ட இருக்கணும் சார். ஒரு தலைமைக்கு வந்து கட்டுப்படுத்துகிற அந்த இது வேணும் கண்டிப்பாக. கட்டுப்பாடு இல்லைன்னா சில சம்பவங்கள் அதெல்லாம் நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன். ஸோ அதனால வந்து இப்போ நான் சொல்கிறது இந்த நடிகருக்கு மட்டுமே இல்லை, நாளைக்கே ஒரு வேளை சில செய்திகள்லாம் போயிட்டு இருக்குது, அது எவ்வளோ தூரம் தெரியல, நம்ம தான் எடுத்து விடுற மாதிரி ஆகிடக்கூடாது. சிவகார்த்திகேயனே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மக்கள் இயக்கம் தொடங்க போகிறதா கூட ஒரு தகவல் இருக்குது. விஜய்க்கு ஆப்போசிட்டாகவே அதெல்லாம் தெரியாது. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ்லாம் முடிஞ்ச பிறகு பிப்ரவரிக்கு பிறகு வந்து எப்படி விஜய் மக்கள் இயக்கம் எப்படி ஒன்று வச்சுருந்தாரோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் மக்கள் இயக்கம்னு ஏதோ ஒன்று, எஸ்கே மக்கள் இயக்கம்னு ஒன்று வந்து அதுக்கான சில சமிக்கைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது முதல் தடவை நான் சொல்கிறேன், அதுக்கான வேலைகள் சிலது நடக்குது. எஸ்கே மக்கள் இயக்கம்னு ஒன்று வந்து உறுதிப்பட்ட தகவல் தான். ஆமாம், நிச்சயமா உள்ள ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு செய்யறதுக்கு ஒரு இப்போ இவருக்கு எப்படி ஒரு ஃபோரம் தேவைப்பட்டது இல்லை, ஆமாம், அந்த மாதிரி ஒன்று அமைக்கிறதா இருக்கு. அது வந்து கட்சி கிடையாது, ஏதோ ஒரு மக்கள் இயக்கம் வந்து எஸ்கே மக்கள் இயக்கம்னு ஏதோ ஒன்று தொடங்க போறதா ஆல்ரெடி வந்து மன்றமா இருக்கு போல இருக்கு, ரசிகர் மன்றம் இருக்கு. அது அப்படியே இயக்கமா மாற்றத்துக்கான அந்த வேலையும் ஒரு பக்கம் வந்து பிப்ரவரியில செய்ய போறதா தகவல்.
நாளைக்கு விஜய் நடத்துகிற இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது? சார் எது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய தாக்கம் எதுவும் இல்லை சார். முதல்ல ஒரு விஷன் வேணும் அவருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் எங்கே போனாலும் என்ன கேட்டினா அந்த மண்ணை பற்றி அந்த மக்களை பற்றி நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் பேசணும் சார். வைகோ அவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்யும் போது வைகோடைய உரைன்னா நீங்கள் அப்போ பார்க்கணும். இது திமுக மேடையில் பேசுகிற அந்த உரையோட வைகோட உரையை நீங்கள் கேட்கணும்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு ஒரு மாவட்டத்துக்கும் போகிறாரு. அந்த மாவட்டத்தை மண்ணில் போய் நின்ன பிறகு அந்த மண்ணை பற்றி பேசுவார். இது அந்த மண்ணை பற்றி பேசி முடிக்க 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே. 20 நிமிஷம் அந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேரும் அப்படியே புல்லரிக்க நின்றுவோம். புல்லரிக்கும் அந்த 20 நிமிஷம் அந்த மண்ணை பற்றி மட்டுமே. இப்போ வேலூர்ல போறேன்னா அந்த வேலூர் பற்றி பேசணும், அந்த வரலாறு. அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சருக்கே வரணும். நீங்க அப்படி பேசுங்க. பாண்டிச்சேரிக்கு போனா எனக்கு இதோ அப்படிதான் சொல்லுவாரு விஜய். அதுதான் சொல்றேன். இப்போ வந்து நான் கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி எனக்கு அது வருத்தம் என்ன தெரியுமா சார்? நீங்க நல்ல வேலை எடுத்து விட்டீங்க. நீங்க கரெக்டா. எனக்கு வருத்தம் என்ன தெரியுங்களா? நீங்க 1000 பிரச்சனை இருக்கட்டும் சார், அரசியல் ரீதியாக நீங்க மாற்று கருத்து கூட இருக்கட்டும், இங்க பேசு, இங்க பேசு. பாண்டிச்சேரியில போயிட்டு நம்ம முதலமைச்சரையும் வந்து நம்ம காவல்துறையும் நீ வந்து பேசுறன்னா யாருமே கண்டுக்கல சார். இத நான் தான் சொன்னேன். யோ அறிவு இருக்கையா உங்களுக்கு? உங்களுக்கு இல்லைன்னு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு மோசமா இருப்பீங்க. நீங்க எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நம்ம காவல்துறை சரியில்லைன்னா நம்ம ஸ்டேட்ல சொல்லு, நம்ம முதலமைச்சர் சரியில்லைன்னா நம்ம ஸ்டேட்ல சொல்லு. இன்னொரு ஸ்டேட்ல போய் இது வரைக்கும் வரலாறுலயே கிடையாது சார். இன்னொரு ஸ்டேட்ல போயிட்டு நம்மளுடைய காவல்துறையும் நம்மளுடைய அரசையும் நம்மளுடைய மக்களையும் நீங்க வந்து நீ அரசை வந்து குறை கூறீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீ மக்களை குறை சொல்றதுதான் அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரிதான் நீ காவல்துறை குறை சொல்றதுன்னா நம்ம மல்லாந்து துப்பிக்கிறது சமம். அதை போய் நீ பண்ணல. அது எவ்வளவு பெரிய இது வந்து இதுக்கு பேர் தான் ஆள்காட்டி வேலைன்றது. இப்படிதான் சார் வந்து காட்டியும் கூட்டியும் கொடுத்ததால சார் நாட்டையே பிடிச்சானுங்க. அந்த வரிசையில நீங்க போயிடுறீங்க. என்னடா எக்ஸ்ட்ரீமா பேசுற நீங்க நினைக்காதீங்க. எப்படா இன்னொரு ஸ்டேட்ல போயிட்டு உட்காந்துட்டு அந்த காவல்துறையை தூக்கி வச்சு பேசி நம்ம காவல்துறை நீ தரம் தாழ்த்தி பேசுவ? நான் கேட்கிறேன். இங்க உயிரை விட்டவெல்லாம் இருக்கிறான் உன் மாநாட்டுக்காக. உயிரை கொடுத்தவெல்லாம் இருக்கிறான் காவல்துறையிலேயே. உயிர் போச்சா இல்லையா? கண்டிப்பா ஒரு உயிர் போச்சு. அங்க போய் நீ என்ன சொல்ற வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காவல்துறை பெஸ்ட், நம்ம காவல்துறை ஒஸ்ட்ன்ற கத்துக்கணும். அது கத்துக்கணும்ன்ற அசிங்கம். எவ்வளவு பெரிய அவமானம் இது. தப்பு இல்லையா இது? இது கூட புரியாது உங்களுக்கு? அங்க போய் இன்னொரு அரசை வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து தூக்கி பிடிக்கிற தமிழ்நாடு அரசை வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன குறை இருந்தாலும் நீ இங்கெல்லாம் சொல்லணும். இங்க மீட்டிங் போட்டு சொல்லு. இது கூட இந்த அடிப்படை கூட உனக்கு புரியல. அப்ப நீங்க புரியுதுங்களா? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? அன்னைக்கு இந்த காட்டி அதான் இரணியன் படத்துல முரளி ஒரு வசனம் பேசுவார் பாருங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த படம் இரணியன் ஒரு படம் வந்துச்சு. என்னடா ஜமீன் பட்டம் காட்டி கொடுத்தணும் கூட்டி கொடுத்தணும் கொடுத்த பட்டம் தான்டா ஜமீன் பட்டம் சொல்லி ஒரு வசனம். அதெல்லாம் அந்த படத்தெல்லாம் அமிக்கிட்டானுங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம தெளிவாயிருவானே இல்ல? அதெல்லாம் பார்க்கறதுனால தான் இப்போ வந்து ஜனநாயகன் ஓடி இருக்கிறான். இரணியன் ஒரு படம் சார். அதுல முரளி நடிப்பாரு. இறந்துட்டாருல முரளி, அவர் நடிப்பாரு. அதுல ஒரு வசனம் வரும். இந்த ஜமீன் இந்த பூஷ்வா இந்த பட்டம்லாம் என்னடா காட்டி கொடுத்தணும் கூட்டி கொடுத்தணும் கொடுத்த பட்டம் தான்டான்னு. உண்மைதானே சார்? அது கண்டிப்பா ஜமீன் பட்டம்லாம் இந்த படிச்சு வாங்கினாலாம் உங்க பட்டம். பணக்காரன் அவனே எடுத்து நான் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்தது வாங்கினது தான் அந்த ஜமீன் பட்டமும் அந்த பூஷ்வா பட்டமும் எல்லாமே. பண்ணையாரு இதெல்லாம் எப்படி வந்தது? ஸோ அதனால நீங்க அங்க போய் காட்டி கொடுக்குறீங்கல்ல, அந்த வேலையை தானே செய்யறீங்க நீங்க. கண்டிப்பா அது தப்பு. நான் சார் இங்க நம்ம ஸ்டேட்ல முதலமைச்சர் விமர்சனம் பண்றீங்க, இங்க பண்ணுங்க. இங்க காவல்துறை விமர்சனம் இங்க பண்ணுங்க. இன்னொரு ஸ்டேட்ல போய் பேசுங்க. வெக்கம் மானம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துல விஜய்க்கும் கேட்கிறேன், அதுல இருக்கிற அத்தனை பேரும் கேட்கிறேன். அதுவும் அங்க போய் தப்பு தப்பா பேசுனீங்க. அவரே காரி தூப்பிட்டாரு கடைசியில. யாரு? அவரே காரி தூப்பிட்டு. சரி அதையாவது நீங்க ஒழுங்கா பேசுனீங்களா? ரேஷன் கடை ஊரெல்லாம் கிடக்குது. 500 ரேஷன் கடை இருக்கு. ரேஷன் கடை இல்லைன்னு பேசுனீங்க அங்க போயிட்டு. அமைச்சர் நமச்சிவாயெல்லாம் 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எது 16 குற்றச்சாட்டு சொல்லிட்டு அரசு சூப்பரா இருக்குன்றீங்க. அவரே என்னடா நடக்குது இங்க அப்படின்ற அதோட சார். எனக்கு எல்லாத்தோட ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் வந்து ரொம்ப அவரு என்ன பேச போறாருன்னு ஒரு முதலமைச்சர் நம்ம செல்லுல பாக்குறோம்னா அது வேற சார். விஜய் என்ன பேசுறாரு ஒரு செல்லுல பாக்குறோம் பரவாயில்ல. ஒரு ஸ்டேட்ல ஒரு முதலமைச்சர்
விஜய் வந்து மீட்டிங் எப்படி பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஓரமா டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ல வச்சுட்டு இந்த சார் இது மினிமம் ஒரு டிவில பாக்குற மாதிரி பார்த்தா கூட பரவாயில்ல சார். இல்ல ஒரு டிவில பாக்குறாருங்க, பார்த்துட்டு இருக்கிறாருங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு சின்ன டிவி வச்சுட்டு பார்த்தா கூட கௌரவம். உன் கௌரவம் எப்படி பாத்தீங்களா? அவர் வந்து உன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லுல வந்து ஒரு ஓரமா டீ கடையில் உட்காந்து அப்படிதான் சார் இருக்கு. பாத்தீங்களா? லெஃப்ட் ஹேண்ட்ல உன்னை வந்து பாத்தீங்கன்னா உன்னை டீல் பண்ணாரு நீ பேசுறத. அவர் ஆகா ஓகோன்னு சொல்றத வந்து இந்த பையன் என்ன பேசுறான் அப்படின்ற மாதிரி இந்த செல்லை வச்சுட்டு ஒரு மூலையில சாச்சிட்டு அதை வச்சு கேட்டு இருக்காரு. இந்த டீ கடையில எல்லாம் கும்பலா உட்காந்துருப்பாங்க பாருங்க, அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் இருந்தது. ஸோ இது புரிஞ்சுக்கணும் முதல்ல. எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு கிருஷ்ணா, நீ நம்ம அது யாரும் அது பேசல சார், எல்லாம் கடந்து போயிட்டாங்க. எப்படி அவன் இன்னொரு ஸ்டேட்ல போய் நம்ம ஸ்டேட் முதலமைச்சர் வந்து தப்புன்னு சொல்லுவான், நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து காவல்துறை தப்புன்னு சொல்லுவான் இவன் எப்படி? அந்த ரெண்டு பேரும் சொன்னானுங்க, அதுல இதுல மூணு பேரும் சொல்ல முடியும். ஆதவர்ஜனாவும் சொன்னார், ஆமா புஷியானதும் சொன்னா, ஆதவர்ஜனாவும் சொன்னா, விஜய் சொன்னா, மூணு பேருமே சொல்றானுங்க. நீங்கெல்லாம் இன்னும் போட்டுங்க, தயவு செஞ்சு இருலாம் போடாதீங்க. இன்னும் அந்த பக்கம் வரும்போது நம்மளே மாத்திப்போம். இது இந்த அவரு இவரு தலைவர் இரு அப்படின்றாங்க இல்லையா, அந்த இரு போடுறாங்க பத்தி, அந்த எல்லாம் நம்ம அப்புறம் போடுவோம். இது வரைக்கும் இன்னும் அந்த இரு பெற அளவுக்கு இன்னும் ஆளாகல விஜய். ஆனா நீங்க இன்னே போடுங்க, நியாயமா சொல்லுங்க சார். நீங்க எப்படி சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல காவல்துறை வந்து அதே ட்ரைனிங் அதே இதுதானே சார். உங்களை வந்து எங்க உங்களுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காம விட்டாங்க? உங்களுக்கு மதுரையில உங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா? நீங்க எப்படி நன்றி சொன்னீங்க? நீங்க பாண்டிச்சேரியில கொடுத்ததுல நம்ம தான் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் நியூஸ் வரல சார். விக்கிரவாண்டியில ஒருத்தர் வந்து மயக்கடிச்சு விழுந்து இறந்துட்டாரு, ஒரு போலீஸ்காரர். என்னதான் அரசு செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுத்தா கூட குறைஞ்சபட்சம் நீங்க என்ன வந்து ஒரு அறிக்கை விடல, அந்த குடும்பத்துக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணல, அவங்களுக்கு எதுவும் செய்யவே இல்லை. நீங்க பணம் கூட கொடுக்க வேணாம் சார், நீங்க ஒரு துக்க விசாரிக்கலாம். அப்போ நீங்க எப்படி நீங்க காவல்துறை நீங்க வந்து அப்ப எப்படி கொதிக்குது நமக்கு? அப்போ உங்களுக்கு அவ்வளோ லெஃப்ட் ஹேண்ட், நீங்க அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவர், எக்ஸ்ட்ரீம் லெவல். நீ தில்லு இருக்கான்னு கேட்குற, எங்க போய் கேட்குற? பாண்டிச்சேரியில போய் முதலமைச்சர் தில்லு இருக்கான்னு கேட்கறான். அறிவு இருக்கா சார் அவனுக்கு? அவன் யாரும் ரங்கசாமி தானே கேட்கணும் தில்லு இருக்கான்னு. அங்க போய் அவன் காலை நக்கிட்டு, அவர் காலை நக்கிட்டு அங்க போய் வந்து ரங்கசாமி காலை நக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற முதலமைச்சர் யாராவது எந்த நாராயணசாமி அவர் ரங்கசாமி இவங்கெல்லாம் எளிமையின் என்ன சொல்றாங்க, எளிமையான எம்ஜிஆர்கள் இவங்கெல்லாம். இது நான் சொல்றேன், ரங்கசாமியும் சொல்றேன், நாராயணசாமியும் கெடுத்துறேன். ரங்கசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிமையின் அடையாளம், எளிமையின் சின்னம், எளிமையின் உச்சம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பேசியிருப்பாங்களா? முதலமைச்சர் பேசியிருப்பாங்களா? நீ அங்க போயிட்டு அவருக்கு தூக்கி வச்சு பேசிட்டு என்ன சொல்ற கேட்டா தில்லு இருக்காருன்னு கேட்குற. எங்கன்னு கேட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் தில்லு இருந்தா எங்க தலைவர் பாணியிலே நான் பேசுறேன். தற்குறித்தனமா இல்ல? தில்லு அதுனா தில்லு தைரியம்னு சொல்லுங்கடா. சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க, இல்ல வீரம் கூட சொல்லக்கூட. அங்க போய் விமர்சிக்கிறதே தப்பு, ஆனா நீ சொல்லணும். அதுனா தில்லு பொறுக்கித்தனமா இல்ல? ரவுடி பசங்க தானே சார் பேசுவானுங்க. அவருக்கு அப்படிதானே சார் பேசினாரு. அதான் அப்படிதான் பேசினான். தில்லு இருந்தா அதான் எனக்கு நான் சொல்ற பாருங்க, இவனுங்க இன்னும் மாறணும்ன்ற. இவங்க மாறணும். இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா நம்ம வந்து இவங்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. இவங்க வந்து நாளைக்கு பாருங்க என்னென்ன குத்தெல்லாம் நடக்க போது பாருங்க. பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்றது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.